சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் நலசங்கம் சென்னை வடக்கு திட்டத்தின் சார்பில் தண்டையார்பேட்டை கோட்டம் காட்டிப்பேட்டை அலுவலகத்தில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவரும் சென்னை வடக்கு திட்டத்தின் செயலாளர் கே சசிகுமார் கலந்து கொண்டு பேரவை கொடியேற்றி கலைஞர் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி இனிப்புகள் வழங்கி ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் 200 பேருக்கு உணவுகள் வழங்கி உரையாற்றினார். இந்த நிகழ்வில் சென்னை வடக்கு திட்ட மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் மின்வாரிய தொழிலாளர்களுடைய பாதுகாவலர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழா தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சென்னை வடக்கு திட்டத்தின் சார்பில் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழா இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி அவர்கள் நடந்து முடிந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடிட வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை மதுரை பொதுக்குழுவில் நிறைவேற்றி இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக மின்வாரிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வாரி வழங்கிய வள்ளல் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலாக, அதாவது 1971ஆம் ஆண்டிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த போதும் சரி, அதன் பிறகு தொடர்ச்சியாக 4 முறை ஆட்சியிலே இருந்த போதும் சரி, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1972ஆம் ஆண்டு மின்வாரியத்திலே கட்டுமான பிரிவுகளே பணியாற்றி வந்த ஏறக்குறைய 40,000க்கும் மேற்பட்ட தினக்கூலி அடிப்படையிலே ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணியாற்றி வந்த ஒப்பந்த தொழிலாளர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்து காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்திலே மறந்துவிடக் கூடாது. அதே போன்று 1989ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் கே.நேரு அவர்கள் அரசு ஊழியர்கள் பெற்று வருகின்ற அகவிலைப்படியை மின்வாரிய தொழிலாளர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அதன் தொடர்ச்சியாக 1996ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ஆர்காட்டர் அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் சிங்கார ரத்ன சமாஜ் அவருடைய ஆலோசனையின் பேரிலே அவருடைய வேண்டுகோளினை ஏற்று அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த ஆர்காட்டர் அவர்கள் தலைவர் கலைஞர் இடத்திலே போராடி நம்முடைய மின்வாரிய தொழிலாளர்களுக்கு மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு இணையாக 40% ஊதிய உயர்வை வாரி வழங்கிய வள்ளல் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்திலே நினைவு கொண்டிட வேண்டும். அதே போன்று 1/5/1999ஆம் ஆண்டு அனல் மின் நிலையங்களிலே பணியாற்றி வந்த சுமார் ஏறக்குறைய 11,000க்கும் மேற்பட்ட தினக்கூலி அடிப்படையிலே ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணியாற்றி வந்த 11,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2016 21ஆம் ஆண்டு 2006 2011ஆம் ஆண்டு ஆட்சி காலத்திலே
மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்ற போது மீண்டும் விநியோக பிரிவிலே பணியாற்றி வந்த ஏறக்குறைய 21,600 ஒப்பந்த தொழிலாளர்களாக தினக்கூலி அடிப்படையிலே பணியாற்றி வந்த தொழிலாளர்களை எல்லாம் அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ஆர்காட்டார் அவர்கள், அன்றைக்கு பொதுச்செயலாளராக இருந்த நம்முடைய அண்ணன் சிங்காரத்ன அவர்களுடைய வேண்டுகோளினை ஏற்று 21,600 ஒப்பந்த தொழிலாளர்களை இந்திய வரலாற்றிலேயே யாரும் செய்திட முடியாத ஒரு சாதனையாக ஒரே ஒரு கையெழுத்தில் 21,600 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து காட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் நமக்கு 40% ஊதிய உயர்வை மத்திய மாநில அரசு ஊழியர்களை விட கூடுதலாக வழங்கி மின்வாரிய தொழிலாளர்களுடைய வாழ்விலே ஒளிவிலக்கேற்றியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சொன்னால் கடந்த கால அதிமுக ஆட்சி காலத்திலே கூட அன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ற பெருந்தகை அண்ணன் சிங்கார ரத்ன சபை அவர்களுடைய முயற்சினாலே 2.57 காரணி அடிப்படையிலான அதிமுக ஆட்சியிலும் போராடி மின்வாரியத்தில் இருக்கின்ற சங்கங்களுக்கெல்லாம் தலைமை ஏற்று அன்றைக்கு 2.57 காரணி அடிப்படையிலான ஊதிய உயர்வை நமக்கு பெற்று தந்தவர் தான் ஆட்சி தான் நம்முடைய கழக ஆட்சி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் இன்றைக்கு மின்சார வாரியம் ஏறக்குறைய 1,60,00,000 மேலும் கடன் சுமையிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கூட மின்வாரிய தொழிலாளர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே அவர்களுக்கு இன்றைக்கு 6% ஊதிய உயர்வை வழங்கி, ஊதிய உயர்வை வழங்கியது மட்டுமல்லாமல் நிலுவைத் தொகையையும் வழங்கி நமக்கெல்லாம் வழங்கி பெருமை சேர்த்தவர் தான் நம்முடைய கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் நினைவு கூர்ந்திட வேண்டும். நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மின்வாரியம் பல்வேறு நிதி நெருக்கடியிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில கூட மத்திய மோடி அரசு தொடர்ந்து மின்வாரியத்தை தனியார் மயமாக்கிட வேண்டும் என்கின்ற ஒரு கொடூர எண்ணத்தோடு தொடர்ந்து அழுத்தம் தந்து வருகிற சூழ்நிலையிலே கூட இன்றைக்கு கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் இந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் என்றைக்கும் பொதுத்துறையாகவே நீடிக்கும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு நமக்கெல்லாம் உத்தரவாதத்தை வழங்கி இன்றைக்கு நாம் பெற்று வருகிற சலுகைகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு இன்றைக்கு நம்மை காத்து வருபவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தலைவர் கலைஞர் எப்படி மின்வாரிய தொழிலாளர்களுக்கு பல்வேறு சாதனைகளை செய்து வந்தாரோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முத்தமிழறிஞர் தளபதி அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு ஆட்சி செய்கிற அன்பு தளபதி அவர்களும், அதே போன்று இணைய தலைவர் உதயநிதி அவர்களும் நம்முடைய மின்வாரிய தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படாதவருக்கு இன்றைக்கு நம்மை காத்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 100 ஆண்டுகள் இன்றைக்கு 102வது பிறந்தநாள் காணுகின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் எல்லாம் ஏழை எளியோர் பயன்பெறுகின்ற வகையிலே ஆண்டுதோறும் இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து செய்து வருவதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். அது கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அன்பு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஏழை எளியோர் பயன்பெறுகின்ற வகையிலே தான் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் நடத்தி வைக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தலைவர் கலைஞர் அவர்களுடைய புகழ் ஓங்குக, தலைவர் கலைஞர் அவருடைய புகழ், தலைவர் கலைஞர் புகழ், தலைவர் கலைஞர் புகழ், தலைவர் கலைஞர் புகழ் ஓங்குக என்று இந்த நேரத்தில்